சிறகடிக்க சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே கிறிஸ்ட நினச்சி மீனா ரொம்பவே மனம் வருத்தப்படுறாங்க. சாப்பிடாமே இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அதனால் முத்து கேட்குறாங்க, சாப்பிட்டியா சாப்பிட்லையா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டேங்க அப்படிங்கிறாங்க. உடனே எப்பா சாப்பிட்டேங்கிறான், ஆனால் பார்த்தா இவ்வளோ பார்த்தா சாப்பிட்ட மாதிரியே தெரிலப்பா அப்படிங்கிறாங்க. முத்து மீனா சாப்பிடவே இல்லை, நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டோம், அவள் சாப்பிடாமே இருக்கா, அந்த கிறிஸ்ட நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா அப்படிங்கிறாங்க. இப்போ எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, அதுக்கு என்னப்பா செய்ய முடியும், அவங்க நம்மளை மூணாவது மனுஷங்களாக நினைக்காங்க, நாங்கள் வந்து உரிமையாக பழகுறோம், அவங்க தப்பாக நினைக்கிறாங்க, அதுக்கு நம்ம என்னப்பா செய்ய முடியும், அவங்க கஷ்டப்பட்டுறக்கூடாது, என்ன மாதிரி ஆயிடக்கூடாது, தாய் இருந்தும் இல்லாத மாதிரி ஆயிடக்கூடாதுன்ட்டு தான் நான் கேட்டேன்ப்பா. அதுபோக மற்ற வேறு எந்த நோக்கமும் கிடையாதுப்பா, அந்த பையன் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அவங்க பாட்டி இப்படி நினைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாளும் நினச்சி கூட பார்க்கலப்பா. ஆனால் இப்படிலாம் பேசுவாங்களாப்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை, உங்ககிட்ட வந்து அந்த அம்மா நல்லா தானே பேசுவாங்க, ஏன் திடீர்னுட்டு வந்துட்டு இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க முத்து அப்படிங்கிறாங்க. தெரிலப்பா, நல்லா பேசுவாங்க, வீட்டுக்கு போனால் நல்லா உபசரிப்பாங்க, இந்த பக்கமாக வந்தால் வாங்க தம்பி அப்படி இப்படின்னு நல்லா பேசுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா கூட நாங்கள் வந்து அப்படி பார்ப்போம். ஆனால் எங்களை மூணாவது மனுஷன் மாதிரி பேசும்போது தான் தாங்கிக்க முடியல. மீனா வந்து கிறிஸ்ட வந்து பெற்ற பிள்ளை மாதிரியே நினச்சிட்டாப்பா, அந்த அளவுக்கு ஒரு பாசம் வச்சுருந்தா. அதனால தான் அவனால் தாங்கிக்கல முடியல. மீனா வா நம்ம ஹாஸ்பிட்டல் வரை போய்ட்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் நல்லா தானே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, உனக்கு உடல் ரொம்பவே வீக்காக போயிட்டுருக்கு, நீ சாப்பிட மாட்டேங்க, வைக்க மாட்டேங்க, பூயா வரதுக்கும் போக மாட்டேங்க, எந்த சிந்தனையும் செய்ய மாட்டேங்க, சமைச்சு வச்சுட்டு உன் பாட்டில் போய் படுத்துக்கிறேன், உன்னை பார்க்க எனக்கு பாவமாக இருக்கு, நீ வா அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த ரோஹிணிக்கு பயங்கர சந்தோஷம். கொஞ்சம் ஆட்டமாக ஆடினீங்க, என் பையனை நீங்கள் வளர்க்குறதுக்கு எங்கள் அம்மாட்ட போய் கேட்பீங்களா, எப்படி வச்சா உங்களுக்கு ஆப்பு, முத்து செல்லுன்னு அந்த வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன், ஒட்டு மொத்தமாக வச்சு விட்றேன், அவங்க குடும்பத்துக்கு 2 பேர் குடும்பத்துக்கும் சேர்த்து, இந்த ரோகிணி யாருன்னு அப்போ தான் தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க. வித்யா கால் பண்ணுறாங்க ரோகிணிக்கு. என்ன வித்யா, என்ன நடக்கு அப்படிங்கிறாங்க. அங்கே என்னடி நடக்கு, நீ ரணகலம் பண்ணி விட்டுருக்கியடி அப்படிங்கிறாங்க. ஆமாம், முத்து மீனாவும் ஓவர ஆடினாங்க, அதான் ஒரு ஆப்பு வச்சேன் எங்கள் அம்மாட்ட சொல்லி அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா வந்து இப்படி பேசாமல் நினச்சி கூட பார்க்கலடி, அவங்ககிட்ட நல்லா பழகிட்டு மூணாவது மனுஷன் மாதிரி பேசினா என்னடி அர்த்தம் அப்படிங்கிறாங்க. ஆமாடி, நீ வந்து இந்த முத்துக்கு மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணு, பேசாமல் அவங்களோட இருந்துறாங்கயே அப்படிங்கிறாங்க. அப்படி இருந்தாலும் தான் என்ன தப்பு ரோகிணி, அப்படி ஒன்றும் தப்பு இல்லை, முத்து மீனாவும் உண்மையிலே நல்லவங்க தான், நான் உன் ஃப்ரெண்டு, ஒன்றை விட்டு கொடுக்க முடியாது தான், ஆனால் எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல, கொஞ்சமாக தான் இருக்கும்ல, அதில் வந்து முத்து மீனாவும் நல்லவங்க தான், அவங்க வந்து அந்த பிள்ளைய வளர்க்கணுன்னு ஆசைப்பட்ட ஒரே காரணம் அந்த பையனுக்கு வந்து அம்மா இல்லை, கூட இல்லை, வளர்க்க ஆள் இல்லை, அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினச்சி தான். கொடுக்க விருப்பம்னா நாசுக்காக அவங்க அம்மாவே சொல்லியிருக்கலாம். இப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லோரும் முன்னாடி வந்து பேசுகிறது சரி கிடையாது. அவங்க குடும்பத்தை மட்டும் இது பாதிக்காது, வந்தவங்க எல்லாருமே அதை பார்ப்பாங்க. அப்போ அவங்க முன்னாடி பேசையில் வந்து அவங்க வந்து தெருவு போகிறோம் ஊருக்கு போகிறோன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குடும்பத்துக்கே ஒரு கஷ்டம் அப்படின்னு உனக்கு புரியலையா அப்படிங்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, என் பையன் எனக்கு உரிமை கொண்டாட நான் மட்டும்தான் கொண்டாடணும், இவங்க யார், என் பையன் கிறிஸ்துக்கு வந்து உரிமை கொண்டாட அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த உரிமையை நீ கொடுக்க வேண்டியதானடி, உன் புருஷன்ட்ட சொல்லி கிறிஸ்து தான் என் பையன் அப்படின்னு சொல்லி நீ சேர்த்து வச்சு வாழ வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. ஆமாடி, நான் சொன்னோன்னே என் புருஷன் கேட்டுக்குவார் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களும் அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாதுங்க கிறிஸ்ட, நீனும் கொண்டு போக மாட்டேன், அப்போ எப்படி தான் அவங்க அம்மாக்கிட்டே கடைசி வரைக்கும் கிறிஸ்து இருக்கட்டுமா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் விட மாட்டேன்டி, அதுக்கு நான் தக்க காலம் பார்த்துட்டு தான் இருக்கேன், இவ்வளோ பண்ணவோ அதை பண்ண மாட்டேனா அப்படிங்கிறாங்க. சரி, அந்த கதைலாம் இருக்கட்டும், நீ வந்து கால் பண்ணால் எடுக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ண தினேஷ், பணத்தை உடனே தரலைன்னா வேறு பிளான் ஒன்று வச்சுருக்கேன், அவன் சர்வநாசமாகிடுவா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, வேறு எதுவும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கானா அப்படிங்கிறாங்க. பண்ணுவேன்னு சொல்கிறான் அந்த வெட்டிப்பை, நீ அவன்கிட்ட பேசிக்கோ, எனக்கு லைன் வர்றதுக்கு மாதிரி வைக்காத, எனக்கெலாம் லைனுக்கு வந்தாலும் நான் பேசுறியாமல் பேசிவிடும் பார்த்துக்கோ, அதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் வருத்தப்படாத அப்படிங்கிறாங்க. வேறு எதுவும் பேசிடா ஐடியா உங்களுக்கு மாதிரி எதுவும் பண்ணிடாமல் நான் அவனுக்கு உடனே கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கால் போட்டுறாங்க தினேஷுக்கு. என்ன நீ வந்து வித்யா கால் பண்ணியாமா அப்படிங்கிறாங்க. நீ கால் பண்ணால் எடுக்கலைன்னா அப்புறம் யாருக்கு பண்ணுவாங்க, உன் பிஏக்கு தானே பண்ணுவாங்க, உன் பிஏக்கு தான் பண்ணேன், உன் பிஏ வந்து ஏட்டி கூட்டி பேசுதா, உங்களுக்கெல்லாம் சேர்த்து ஆப்பு வச்சா தான் சரி வரும்னு நினைக்கிறேன், 30 லட்ச ரூபாலாம் நான் உனக்கு போடுறது அமௌண்ட்டு சின்ன அமௌண்ட்டு, சரி நீனும் ரொம்ப கஷ்டப்படுற, அதை அமௌண்ட்டை போட்டு விட்டுட்டு நானே என் வேலையை பார்க்கலான்னு பார்க்குறேன், 2வது பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக ஒரு இடத்துல வாழலான்னு பார்க்குறேன், ஆனால் நீ மறுபடியும் என்னை வந்து 3வது கல்யாணம் முடிக்க வச்சிருக்கியோ இல்லைன்னா என்னை கிரிமினலாக சிந்திக்க வச்சிருக்கியோன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க.
உனக்கு ஒரு கல்யாணம் ஒரு கேடா அப்படிங்கிறாங்க. அது நான் பார்த்துக்கிறேன், நீனே ஃப்ராடுத்தனம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கும்போது நான் பண்ணி வாழக்கூடாதா அப்படிங்கிறாங்க. இப்போ உனக்கு என்ன தான் வேணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு 30,00,000 அர்ஜெண்ட்டாக வேணும், நீ பேச பேச அமௌண்ட்டு கூடும், அதை பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. ஓ, அப்போ நான் வந்து என்னைய பற்றி உண்மையை சொல்லணும் அப்படின்னா நீ வந்து 30,00,000 அதுக்கு அமௌண்ட் வைப்பேனே, அப்படின்னா தான் நீ சொல்ல மாட்டேர் அப்படி தானே அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, உன் புருஷனை பார்க்க தெரிஞ்ச எனக்கு அவன்கிட்ட வந்து சொல்லதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது சரியா? அதுபோக எல்லா ஆதாரத்தையுமே திரட்டிட்டேன். என்ன, இப்போ நீ வித்தியா பேசுனது, நான் உங்கள்கிட்ட பேசின ரெக்கார்டு, இப்போ நீ பேசிகிட்டு இருக்க ரெக்கார்டு எல்லாமே என்கிட்ட இருக்குது. எந்த செல் நம்பர்லேருந்து எங்கே கால் வந்திருக்கு, என்னென்ன பேசியிருக்குன்னு சொல்லிட்டு. அதுபோக வந்து நீ எந்த ஊரில் பிறந்த வச்ச உன் வரலாறு என்ன எல்லாத்தையுமே ஒரு வீடியோவாக உங்கள் ஊரில் உள்ள சாட்சிகள்லாம் வாங்கிட்டேன். எல்லா ஆதாரமும் என்கிட்ட பக்காவாக இருக்குது சரிதானா? நீ எந்த ஐடியிலேருந்து எப்படி அட்ரஸ் பேர் சேஞ்ச் பண்ண, எப்படி கிராமத்துலேருந்து நகரத்துக்கு வந்த, உனக்கு அது யார் ஹெல்ப் பண்ணா, உனக்கு எத்தனை ஆண்கள் ஹெல்ப் பண்ணாங்க, எத்தனை பெண்கள் ஹெல்ப் பண்ணாங்க, யார் உதவியோடு நீ ஆரம்பத்தில் இருந்த, கடைசிலேயே அவங்களுக்கு எப்படி துரோகம் பண்ண, எல்லா வரலாறும் என்கிட்ட இருக்குது சரியா? இந்த ரோகிணி யார் அப்படின்னு இந்த உலகம் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மொசரக்கட்டையிலே காரி துப்போம். அதுக்கு போதிய ஆதாரம் அந்த பிஏ தினேஷ்கிட்ட இருக்குது. இந்த தினேஷை வந்து ஏதாவது வகையில் ஏமாற்றலாம், இல்லை சிட்டி நம்மளுக்கு தெரிஞ்சவன் தானே, ஏற்கனவே சிட்டியை கூப்பிட்டு வந்து அவனுக்கு ஒரு இது கொடுத்தோம், பேசினோம், வச்சோம் அப்படிங்கும்போது அவனை வச்சு இது பண்ணலாம் வைக்கலான்னு நீ கண்டிப்பாக யோசிக்க தான் செய்வேன். நான் கேட்ட அமௌண்ட் அவ்வளவு, ஆனால் கண்டிப்பாக நீ அவன்கிட்ட போய் என்ன செஞ்சுருப்ப, உதவி கேட்டிருப்ப, வச்சுருப்ப, அவனும் நான் பண்ணித்தரேன் அப்படின்ட்டுருப்பான். அவன் உனக்கு ஒரு டிமாண்ட் கொடுத்துருப்பான், ஏன்னா அவனே ஒரு ரவுடி பையன். கண்டிப்பாக எனக்கு அது புரியும் சரியா? ஆனாலும் இந்த தினேஷ் வந்து ஒன்றை பூரா கேட்கணும்னா நான் என்ன ப்ளான்லாம் பண்ணி வச்சுருப்பேன், அந்த சிட்டி மாதிரி எத்தனை சிட்டியை நான் கையில் வச்சுருப்பேன் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி, ஆகா சிட்டிக்கிட்ட போனாலும் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு தினேஷ், எதுவும் பண்ணிடாத, நான் எப்படியாவது ரெடி பண்ணி தந்துடுறேன், என் வாழ்க்கையை வம்பாக்கிறாத அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நீ ஆக்ஷன் தான் பண்ணுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன நீ சிட்டிக்கிட்ட சொன்னது, ஏன்னா சிட்டிக்கிட்டே ஒரு ஆளை நான் எடுத்துட்டேன். ரோகிணி என்ன பேசுனேன், எது பேசுனேன் எல்லாமே எனக்கு A to Z தெரியும். என்ன, எனக்கு சிட்டி கிட்டிலாம் எனக்கு ஒரு மேட்ரு கிடையாது. அவனை மாதிரி 1000 சிட்டியை நான் ஜெயிலில் பார்த்துட்டேன். என்ன, அவளை சிட்டியோட லைன் என்கிட்ட இருக்குது. என்ன, சிட்டிலாம் வந்து எனக்கு வந்து அல்வா மாதிரி சட்டியில் போட்டு கடைஞ்சிருவேன். எனக்கு வந்து அவன் கொசு மாதிரி தான். அப்படி இருக்கும்போது அவன்லாம் என்ன ஒன்றும் கிழிச்சிட முடியாது. அப்படி கிழிச்சா அவன் பீஸ் ஆகிடுவான். அந்தளவுக்கு நான் ஆள் வச்சுருக்கேன். நீ வந்து எனக்கு தர வேண்டியதை தரலை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகணும் உனக்கே தெரியும். அதுபோக எனக்கு கிடைக்காது, யாரும் கிடைக்க விட மாட்டேன். அதுபோக வந்து நீ இந்த சென்னை சிட்டிக்குள்ளேயே இருக்காத அளவுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, அந்தளவுக்கு போகாத, இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுன்னு கேட்கும்போது என்கிட்ட கிடையாது, என்கிட்ட இப்போ சொந்த பார்லரும் இல்லை அப்படிங்கிறாங்க. அது எல்லா லட்சணமும் எனக்கு தெரியும். ஆனால் 30,00,000 புரட்டக்கூடிய ஒரு வழி வாய்ப்பும் அவன்கிட்ட இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அவ்வளோ வழி வாய்ப்பு என்கிட்ட எது அப்படிங்கிறாங்க. அவன் புருஷன் பெரிய ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கான், அவனால் குறிப்பிட்ட தொகை புரட்ட முடியும் சரிதானா? அதுபோக நீனும் உன் புருஷனும் சேர்ந்து என்ன தில்லாலங்கடி வேலை பார்த்து அந்த கடை வச்சிங்க அப்படிங்கிற வரலாறு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. என்ன நீ ஓவராக பேசிகிட்ருக்க அப்படிங்கிற. ஆமாம், ஓன் மைனஸ் எடுக்க தெரிஞ்சவன் உன் புருஷன் மைனஸ் எடுக்க தெரியாதா? அந்த ஜீவாட்ட பணம் வாங்கி எப்படி கடை ஆரம்பிச்சிங்க, 27,00,000 30,00,000 எப்படி வந்துச்சு, எல்லா விவரமும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா அப்படிங்கிறாங்க. உனக்கு சொன்ன போலீஸு எனக்கு சொல்ல மாட்டாங்களா? என்ன, எனக்கு பதில் சொல்ல 1000 ஆள் இருக்குது சரிதானா? எல்லா தகவலும் இருக்குது. நான் சொல்லும் போது உன் வாழ்க்கையை முடிஞ்சிருக்கும், உன் புருஷன்கிட்டையும் கடை இருக்காது. ஏன், நீ விரும்பி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், யாரும் நல்லாவும் இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு நான் பண்ணி விட்ருவேன். ஒழுங்கு மரியாதையாக என்னுடைய பணம் என்ன செய்யணும், 30,00,000 வந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னது நீ கொடுத்த மாதிரி பேசுகிற அப்படிங்கிறாங்க. எனக்கு தேவை 30,00,000 அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் வேற ஒன்றும் பேச விரும்பலை. நீ ரொம்ப ஓவராக பண்ணுன அப்படின்னு சொன்னால் நான் இதெல்லாம் வந்து உனக்கு வந்து சொல்லுவாங்கள்ல சீரியலில் ப்ரொமோ அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி இது ஒரு ப்ரொமோ தான். நான் ஆக்ஷன் ஃபிலிம் எபிசோடு காமிச்சேன்னு வச்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்காக நீ வந்து தரிசாயிடுவ, அதை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து வேறு ஏதாவது பண்ணிடாதா அப்படிங்கிறாங்க. நான் எதையும் பண்ணணும் அப்படி வைக்கணும் அப்படிங்கிறது எண்ணம் எனக்கு இல்லை இப்போதைக்கு சரிதானா? ஆனால் நீ எதையாவது பண்ண போனால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கும், பண்ண வேண்டியிருக்கும். நீ வந்து இப்போ ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, நீ சிட்டிக்கு இப்போ கூட ஃபோன் அடி, நீ என்ன பேசுகிற ஏது பேசுனங்கிறத உடனே என்ன செய்கிறேன் உனக்கு நான் பதில் சொல்லுவேன்.
சிட்டி எங்கே இருக்கானோ அங்கே என்னோடய மைக் இருக்கும். என் மைக்கில் அவங்க என்ன பேசுகிறாங்க, ஏது பேசுகிறாங்கன்னு எல்லாம் A to Z எனக்கு வரும். என்ன அப்பேற்பட்ட ஒரு லைனில் நான் இருக்கேன். ஆனால் நீ வந்து என்ன வந்து டுபாக்கூர் மாதிரி நினச்சிட்டு இருக்க. அந்த டுபாக்கூர் ஏதாவது பண்ண அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ராடு ரோகிணி, அந்த கல்யாணி என்னவா தரிசாயிருவா, புரிஞ்சுக்கோ, பொழைச்சிக்கோ அப்படிங்கிறாங்க. சரி, நான் என் மண்டையை அடமானம் வச்சாவது எப்படியாவது நான் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. மண்டையெல்லாம் எவனும் வாங்க மாட்டான். ஒழுங்கு மரியாதையாக வந்து எனக்கு தர வேண்டிய பணத்தை தான். சும்மா படத்தில் கூட மாதிரி சீனை ஏன்ட்ட கூடாத. அதை அவன் புருஷன் ஜோம்பேறி மனசிட்டு சொல்லு, அவன் நம்புவான். என்ன மதிய நேரத்தில் அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான் ஃபர்னிச்சர் கடையில். மதிய நேரம் அவனை ஆட்டையை போட்டு போயிடாமல் இது எதுக்கு அக்கறையாக சொல்லுதுன்னு தெரியுங்களா? எனக்கு வர வேண்டிய 30 லட்ச ரூபா வருது வரைக்கும் நான் அவங்க 2 பேரையும் வந்து சதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. நீ தான் அந்த பார்லரை மெயின்டைன் பண்ணுற. உன் பார்லர் மாதம் கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா மேலே வருமானம் வருது. ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய்க்கு அசால்ட்டாக ஓடும். நீ வந்து உங்கள் ஓனர்கிட்ட கொடுக்குறது 5,000 மணி தான் கொடுக்க. ஆக மாதம் 1,50,000 லட்ச ரூபா சம்பளம் அதில் அடிக்க. அதுபோக நீ வந்து சம்பளம்னு ஒன்று ஒரு 25 ரூபா உங்கள் ஓனர் தராங்க. இவ்வளோ பணம் உனக்கு அதில் வருது. என்ன எல்லாமே எனக்கு தெரியும். அதுபோக உன் புருஷன்கிட்டே நீ வட்டிக்கு வாங்கி உன் செலவுக்கு ஓட்டுத. இது எல்லாமே எனக்கு புரியும் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, சிட்டி ஆஃபீஸில் ஒரு மைக் வைக்க தெரிஞ்சவன் உன் புருஷன் ஆஃபீஸ்லேயோ உன் பார்லர்லேயோ மைக் வைக்க எனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. ஆஹா, அப்போ தினேஷுக்கு நம்ம பேசுறது எல்லாமே கேட்டிருக்குமா? நம்ம பார்லர் வச்சு தானே எல்லாமே பேசுவோம். அதுபோக மனோஜ் கடையில் இருந்தும் பேசுவோம். அப்போ எல்லாமே வச்சுருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் தயவுசெய்து எதுவும் பண்ணிடாதா, வச்சிடாதா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நான் எதுவும் பண்ணதுக்கு முன்னக்கூட்டி நீ பணம் தந்துட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி நீ பணம் தரலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் இந்த வேலையை செய்ய தான் செய்வேன். இதுதான் என் கடைசி அஸ்திரம், சரியா? இதுக்கு வந்து நீ போலீஸுக்கு போவியா, அங்கே போவியா, எங்கேயும் போ, ஐ டோன்ட் கேர். ஆனால் எனக்கு வந்து என்ன வேணும்? 30 லட்சம் வேணும். தந்துட்டீங்களான்னு போ. அதை மேனேஜ் பண்ணதுக்கு எனக்கு தெரியும், சரிதானா அப்படிங்கிறாங்க. நான் தந்துடுறேன், தயவு செய்து நீ எதுவும் பண்ணிடாத அப்படிங்கிறாங்க. சரி இதே சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் கடுப்பாக இருக்குது. ஒழுங்கு மரியாதையாக பணத்தை போட்ட வழியை பாரு. அப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். என்னோடய 2வது மனைவி கூப்பிடுதா, நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன். ஏன்னா நீ அடுத்த மாதிரி நான் பேசையில் பணம் கொண்டு வரேன், எந்த இடத்துக்கு வரணும், எப்படி வரணும், ஏன்னா அது வந்து 500 தலா தரணுமா, 200 தலா தரணுமா, இல்லைன்னா 100 தலா தரணுமா, இந்த பேச்சு தான் இருக்கணும். அது முடியாது, இது முடியாது, அது சுத்த, இது சுத்த, ஐ டோன்ட் நோ. நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், வந்து ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன ஓட்ட இங்கிலீஷ்லாம் பேசிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. எந்த இங்கிலீஷ் பேசணும், நான் சொல்லுறது உனக்கு புரிஞ்சிக்கலாம். பணம் வந்தாகணும், சரி தானே, போன வை அப்படிங்கிறாங்க. இங்கே ரோஹிணிக்கு சரியான கடுப்பாகுது. உடனே வித்யாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. வித்யாவுக்கு ஃபோன் அடித்து வித்யாவும் ரொம்ப ஓவராக பேசுகிறான். நம்ம பேசுறது முதற்கொண்டு அவன் எல்லாம் சொல்கிறான். எப்படி அவனுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னடி தெரியும் அப்படிங்கிறாங்க. அவன் ஃபர்னிச்சர் கடைக்கு வரும்போது எதையோ மைக் வச்சுருக்கானா, அங்கே நான் பேசுனதெல்லாம் சொல்கிறான். அது போகலாம் சிட்டி ஆஃபீஸில் பேசுனதெல்லாம் சொல்கிறான், அங்கேயும் ஒரு மைக் வச்சுருக்காங்கிறான். அதுபோக வந்து பார்லரையும் ஒரு மைக் வச்சுருக்காங்கிறான், அங்கே பேசுறதுன்னு சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாடி, நம்ம பேசுனதுலேருந்து எல்லாமே ரெக்கார்ட் போட்டு வச்சுருக்கானா, செல் நம்பர் முதற்கொண்டு அது ரெக்கார்டாக தான். அதனால் வந்து எல்லாத்தையும் முடிச்சு விட்ருவேன். நீனும் உன் புருஷனும் அந்த ஜீவாக்கிட்ட வாங்கின பணத்தை வச்சு தானே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. வீட்டில் உள்ள பணம் தானே அது. உன் மாமனாருக்கு சொன்னால் உன் மாமனார் என்ன செய்வார், உன் குழந்தை என்ன செய்வார், எல்லாமே எனக்கு தெரியும். உங்ககிட்ட கடை இருக்காது, ஒன்றும் இருக்காது, உன் வாழ்க்கையும் இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக நீனும் க்ளோஸ், யார் உன் புருஷனும் தரிசாயிடுவான். அதனால் ஒழுங்கு மரியாதை நான் கேட்கறது கொடுத்துரு அப்படின்னு சொல்லி பேசுகிறான். இவ்வளோ விஷயம் எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. ஒரு வாட்டி ஃபர்னிச்சர் கடைக்கு வந்திருந்தான், அன்றைக்கி எங்கே மைக்க வச்சோன்னு நமக்கு தெரியல. ஒரு நாள் பார்லருக்கு வந்தான், அங்கே வச்சுருந்தானே நமக்கு தெரியல. சிட்டி ஆஃபீஸுக்கு ஒரு நாள் வந்து சிட்டி வந்து கூப்பிட்டு பேசுகிறேன்னு சொன்னான், அன்றைக்கி கொண்டு வச்சானு நமக்கு தெரில. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அவன் போகும்போது நாசுக்காக வச்சுருப்பான் போல். நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்ருக்கான். அதனால் சிட்டி ஆஃபீஸுக்கோ எங்கே போனாலும் அவனுக்கு தெரிஞ்சிடும். ஒன்றும் செய்ய முடியாதுடி. முத்து வீடியோ வச்சு முத்தையும் மீனா வந்து வீட்டு விட்டு அனுப்பிடலாம். அதுபோக சிட்டிக்கிட்ட நான் கொடுக்க வேண்டிய கடனையும் என் எதிரி தினேசையும் அவன்கிட்ட போட்டு கொடுத்துடலான்னு பார்த்தா இப்போ எல்லா கதையும் அந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணனே புரியலை. இப்போ என் வாழ்க்கை தான் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் கிளம்புனா கூட சரி, நம்ம விரும்பினவனாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு கடந்து போகும்போது அவர்கிட்ட இருக்க கடையும் பிடுங்கி கொடுக்கறதுக்கு என்ன வேலையோ அதையும் பார்க்குறான் அப்படிங்கிறாங்க. அப்போ தினேஷ் இவ்வளோ வேலை பார்த்துருக்கானடி அப்படிங்கிறாங்க. ஆமாடி, அவன் வந்து உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் பயங்கரமாகிட்டான். சிட்டியை மாதிரி பல மடங்கு வேலை செய்கிறவங்க, பல திமிரு பண்ணுறவங்க எனக்கு தெரியும்.
அதனால் என்கிட்ட இந்த பூச்சாண்டி காமிக்கிறதெல்லாம் என்கிட்ட இருக்கக்கூடாது, என்ன நான் மீசி எடுத்து டான் அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லடி, அப்போ நீ வந்து அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டால் கொடுத்துடலாண்டி, 4 வாட்டி 5 வாட்டி கொடுத்துடலாம், ஆனால் வந்து ஒரே வாட்டி 30 கேட்குறேனே, அதான் என்ன செய்யணும்னு தெரில அப்படிங்கிறாங்க. யோசி, எப்படி இந்த தினேஷ்கிட்டேருந்து வெளில வரலாம் அப்படின்னு பாரு அப்படிங்கிறாங்க. தினேஷ் எங்கே இருக்கான்னு தெரியுமாடி அப்படிங்கிறாங்க. உடனே எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. நீ நாசுக்காக கேளேன், எங்கே இருக்க, அவன்கிட்ட பேசணும் வைக்கணும்னு கேளேன், நாசுக்காக பேசி எதையாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, வேறு ஏதாவது சிக்கலை இழுத்து விட்றாத, சரி வராது. இப்போ உள்ள காலத்தில் வந்து எல்லா பக்கமும் கேமரா, அதனால் மாட்டிக்கும். ஒழுங்கு மரியாதையாக நீ வந்து என்ன செய், ஒன்று அவனுக்கு கொடுக்க வழியை பாரு, இல்லை என் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி விட்ரு, நான் நிம்மதியாவது இருப்பேன். ஒவ்வொரு ஃபோனையும் நான் அட்டன் பண்ணிவிட்டு எனக்கு தான் எரிச்சலாக இருக்குது. உங்கள் அம்மாவுக்காக தான் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் ரோகிணி, இல்லைனா பேசிகிட்டே இருக்க மாட்டேன். உங்கள் அம்மாவுக்கு வயசு ஆயிடுச்சு, உன் பையனுக்கு பார்க்கறதுக்கு யாருமே இல்லை, 10 வருஷம் நான் போக வேண்டியிருக்கு. இதனால தான் உன்கிட்ட நான் இது பண்ண வேண்டியிருக்கு. என்ன செய்ய, அவங்க கிராமத்தில் இருக்கும்போது கூட நிறைய வாட்டி நான் தான் போய் என்னத்தையாக கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருப்பேன். எனக்கு மறுக்க முடியலடி, வேறு வழி தெரியல. நீ ஒழுங்கு மரியாதை உன் வாழ்க்கையை பாரு, இல்லைன்னா என்னையும் ஒழுங்காக வாழ விடம்மா, நல்லா இருப்பேன் அப்படிங்க. இப்படிலாம் பேசாடி, உன்னை நம்பி தானடி எங்கள் அம்மாவையும் கிறிஸ்டின் சென்னையில் கொண்டு வச்சுருக்கேன், நீ பார்த்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அப்போ நான் தான் பார்க்கணும், நீ வந்து உன் பையனை பார்க்க மாட்டேன், உங்கள் அம்மாவை பார்க்க மாட்டேன் என்ன அப்படின்னுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வித்யாவுக்கு ரோகிணி அம்மா கால் பண்ணுறாங்க. உங்கள் அம்மா கால் பண்ணுறாங்கடி, போய் அப்புறம் உன்கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, ரோகிணி வீட்டில் வந்து நான் வரையில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனையை பண்ணிட்டு வந்துட்டேன், அங்கே என்னம்மா ஆச்சு அப்படிங்கிறாங்க. அங்கே ஒன்றும் ஆகலை, மீனா தான் சாப்பிடாமே இருக்காங்களாம், முத்து மீனாவும். அந்த மீனா தான் வந்து உடம்புக்கு முடியாமல் ஒரு மாதிரி இருக்குதுங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அந்த கிருஷ்ண மேலே ரொம்பவே பாசம் வச்சுருந்தாங்க 2 பேரும். நான் அப்படி பேசியிருக்கவே கூடாது, எல்லாமே ரோகிணி பார்த்த பறவை தான். என் அம்மாவா கல்யாணி தான் இப்படிலாம் பண்ணிவிட்டா அப்படி இப்படிங்கிறாங்க. ஏம்மா, அவங்க தான் சொன்னாலும் நீங்கள் நாசுக்காக வந்திருக்கணுமா, இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாதும்மா. பாவம் மீனா ஒரு அப்புறாணி பொண்ணு, யாருக்கும் பாவம் நினைக்காத பொண்ணு, உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த வீட்டில் ஏற்கனவே மீனாவுக்கு அங்கே மரியாதை கிடையாது, அப்படி இருக்கும்போது நாங்கள் வேறு இப்படி பேசிட்டோம். சோத்துக்கு வழி இல்லாதவங்களுக்கெல்லாம் பிள்ளை எதுக்குன்னு அவங்க மாமியார் கண்டிப்பாக கேட்டுக்க தான் செய்யும், என்னத்தையாவது பண்ணியிருப்பாங்க. இப்போ எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, ஐயிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறேன். அம்மா நல்லா இருப்பீங்க, நீங்கள் பேசுறதும் பேசிட்டு மன்னிப்பு கேட்கணுமா, அந்த இதுக்கே வராதீங்க, விட்டுருங்க. இன்னுமே இப்படி பேசாத அளவுக்கு யார்ட்டையும் பார்த்துக்கிடுங்க, எல்லாருக்கும் மனசு இருக்குது, விட்டுருங்க. அவங்க வந்து ஏதோ கேட்டாங்க, ரோகிணி சொன்னது நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி அம்மா ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. கல்யாணிக்கு ஃபோன் பண்ண எடுப்பாளா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தான் பேசினேன், ஃபோன் பண்ணுங்க எடுப்பா அப்படிங்கிறாங்க. உடனே கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோன்னா ரோகிணி ஹலோ அப்படிங்கிறாங்க. கல்யாணி எப்படி இருக்க அப்படிங்கிறாங்க. இருக்கம்மா, நீ சூப்பராக பண்ணிட்டம்மா அப்படிங்கிறாங்க. சூப்பராகலாம் பண்ணலாம் இருக்கட்டும், அந்த முத்து மீனாவும் ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்களாடி, அவங்க மனசு ஏன்டி என்னை வச்சு கஷ்டப்பட வச்ச, பாவண்டி, அவங்க பாவம் தாண்டி எனக்கு பிடிக்கும். அவங்க நாங்கள் கஷ்டப்பட போது எங்களோட இருந்திருக்காங்க, நீங்கள் கூட வந்து வர முடியல, என் சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி இப்படின்னு சொன்னாலும் கூட இக்கட்டான சூழ்நிலையில் என் கூட இருந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்து எல்லாமே எங்களை அப்படி பார்த்துருக்குறாங்க. ஆனால் அவங்க மனசு நான் 3ஆவது மனுஷன் மாதிரி கஷ்டப்படுத்தணுன்னு தான் ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏம்மா, அப்போ நான் மட்டும் கஷ்டப்பட்டால் பரவாயில்லையா உனக்கு அப்படிங்கிறாங்க. யாருமே கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நான் நினைப்பேன், இப்போ இப்படி பண்ண வச்சிட்டு எப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. சரி விடுமா, கிறிஸ் எப்படி இருக்கான் அப்படிங்கிறாங்க. விளாண்டுட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வரேன் அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி கிளம்பி நேராக அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அம்மா, நீ பண்ணது ஒரு குறை கிடையாது, நல்லா தான் பண்ணியிருக்கேன், சரிதானா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு, அதை நினச்சி குழம்பிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க பார்லர்லேருந்து. மேடம், நம்ம ஓனர் வந்து ஒரு 1 ஹவரில் வந்துடுவோன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணாங்க, அதுக்குள்ளே நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்க மேடம். ரோகிணி எங்கேன்னு கேட்டாங்க. அவங்க மேடம் வந்து பார்லருக்கு க்ரீம் வாங்க வெளில போயிருக்காங்கன்னு சொல்லிட்டேன், நீங்கள் வரலைன்னு வச்சுக்கோங்களேன் மாட்டிக்குவோம், அப்புறம் வந்து நீங்கள் இவ்வளோ நாள் லீவ் வைக்கிங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் 3 நாள் வரலை, ஓனரும் 3 நாள் வரலை, நீங்கள் வர லேட் ஆகிட்டுனா 3 நாள் லீவுங்கிறத நாங்கள் சொல்ல வேண்டியது சொல்லி ஏற்பட்டுடலாம், அதனால் நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னா. கண்டிப்பாக சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியம்மா, எனக்கு அவசர வளமான கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. என்னடி உன் பையனை பார்க்க வந்துட்டு உடனே கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, எனக்கு 1000 வேலை இருக்குமா, இவனையே உட்காந்து தலைமாட்டில் பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. ரொம்ப சூப்பர் டி, ரொம்ப சூப்பர், வேலையை விட பிள்ளை தானே முக்கியம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, நான் வேலைக்கே போகாமல் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் ஒரு ஓனர்கிட்ட, அப்போ அவங்க வரும்போது நான் அதுக்கு முன்னாடி போகணும்ல அப்படிங்கிறாங்க. சரி போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. நேராக பார்லர் போயிடுறாங்க. அங்கே ஓனர் வராங்க. என்ன ரோகிணி நல்லா இருக்கீங்களா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, இங்கே பிஸ்னஸ் எப்படி போகுது அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி நிறைய பைசாவை வந்து பார்லர் பணத்தை எடுத்து சாப்பிட்டாங்க.
இப்போ வந்து கணக்கு கொடுக்கையில சரி ரைட்டு சரியாக ஓடலைன்னு சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மேடம் பார்லர் முன்னாடி மாதிரி இல்லை சரியாக ஓடலை அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி சொல்கிறீங்க? முன்னாடி எனக்கு இருக்க பார்லரில் எல்லாத்துலேயுமே நீங்கள் தான் அதிக பணத்தை தருவீங்க. நான் ரொம்ப பெருமையாக உங்களை நினைப்பேன். இந்த ரோகிணிக்கு இந்த தொழிலை பற்றி நல்லாவே தெரியுது. ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. பெரிய பெரிய கஸ்டமருக்கு அட்டெண்ட் பண்ணுறாங்க. நமக்கு நல்ல வருமானம் வருதுன்னு நினச்சிட்டு இருந்தால் இப்போ சரியாக ஓடலைங்கிறீங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இவ்வளோ டல்லாக வரக்கூடாதா? மாதம் நீங்கள் வந்து ஆவரேஜாக எல்லா செலவும் போக 3,00,000 நான் தருவீங்க. இப்போ நான் அது அப்படியே ஒன்றையா ஆகும்போது இதை வச்சு எப்படி மேனேஜ் பண்ணுறது? ஒரு பிரான்ச்சுக்கு வந்து நான் சம்பளம் கொடுக்கணும் வைக்கணும். இது ஒன்றைய வச்சு என்ன பண்ணுறது? அவங்க 4 பேருக்கு சம்பளம் இருக்குது. அப்போ இதில் எனக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்கள்? ஏசி வாடகை, கரண்டு பில்லு, லொட்டு லொசுக்கு என்னெல்லாம் இருக்குது, கடை வாடகை, இது என்ன மிஞ்சும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுறாங்க. ஆமாம் மேடம் அப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பார்லருக்கு விளம்பரம் பண்ணணும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே போய்க்கூடிய ஒரு வேலையை பார்க்குறாங்க. அப்படியா? விளம்பரம் பண்ணால் நிறைய ஓட்டம் கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம் நம்ம ஆஃபர் கொடுக்கணும். ஆஃபர் கொடுத்தா நிறைய பேர் வருவாங்க. மற்ற பார்லருக்கு போகிறவங்க நம்மகிட்ட வருவாங்க. நம்ம வந்து ஆஃபரில் வந்து அமௌண்ட்டை கூட சொல்லி பாதியாக போடணும் மேடம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு நம்ம வந்து ஒரு பார்லர் விலைக்கு 200 சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் 400 சொல்லணும். நான் 400 சொல்லிட்டு 50% தள்ளுபடின்னு சொன்னால் அதே 200 வாங்கிக்கலாம். ஆனால் விளம்பரம் பெருசாக இருக்குது மேடம். இந்த காலத்தில் விளம்பரம் தானே மேடம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான். அப்போ நம்ம எல்லா பிரான்ச்சுக்கும் பண்ணிடலாமா அப்படிங்கிறாங்க. மேடம் எல்லா பிரான்ச்சுக்கும் பண்ணிங்கன்னா நம்ம பிரான்ச்சு அங்கங்கே போயிட்டுருப்பாங்க. ஒவ்வொரு பிரான்ச்சுக்காக நீங்கள் பண்ணும்போது ஒவ்வொன்றா டெவலப் பண்ணிகிட்ருக்கலாம். அந்த வரும்போது அந்த கஸ்டமர் அப்படி கவர் பண்ணி நம்ம கையிலே வச்சுக்கலாம் மேடம். ஏதாவது ஒரு இலவசமாக ஒரு க்ரீம் ஏதாவது கொடுக்குற மாதிரி நம்ம பார்த்துப்போம் கூலிங்க்கு. அப்படி இருக்கும்போது நம்ம கஸ்டமர் நம்மளை விட்டு போக மாட்டாங்க. ஒவ்வொரு பிரான்ச்சுக்கு போல் வேறுனு கொண்டு வந்துடலாம். முதல்ல நம்ம பிரான்ச்சுக்கு பண்ணுங்க மேடம், வருமானமும் அதிகமாக வரும் அப்படி இப்படிங்கிறாங்க. ரோகிணி எதை மைண்டில் வச்சு சொல்லுதாங்க அப்படின்னா, தினேஷுக்கு நிறைய பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. இதில் கொஞ்சம் பணம் சேர்ந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம். அதுபோக எங்கேயாவது கடன் வாங்கி கொடுத்தாலும் இதை டியூ கட்டுறதுக்காக ஆகும். அப்பவும் இந்த மேடம் வந்து நம்மளை தான் பார்லரை பார்க்க சொல்லுவாங்க. அதில் உள்ள பணத்தை நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறவங்க தான் சொல்கிறாங்க. இது வேறு மாதிரி போக போகுது அப்படின்னு சொல்லி ரோகிணிக்கு அப்போ தெரியல. இதான் உண்மை நிலை. இந்த சூழ்நிலையில் பார்லர் ஓனர் சொல்கிறாங்க, நீ சொல்லுறது ஐடியாவும் நல்லா தான் இருக்குது. இந்த ஒரு மாதம் வருமானத்தை வச்சு நான் விளம்பரம் பண்ணாலும் நல்லது தான். அப்படி பண்ணாலும் நம்மளுக்கு வியாபாரமாவது வரும். என்ன ஆஃபரே போட்டுருவோம். நீ சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே அமௌண்ட்டு கூட்டிடுங்க. அமௌண்ட்டு கூட்டத்தில் 50% சொல்லி வெளியே போட வச்சுருவோம். அதுபோக லோக்கல் சேனல்லையும் விளம்பரத்தை கொடுத்துருவோம். போஸ்ட்டும் போட சொல்லிடுவோம். துண்டு பிரசங்கமும் அந்த பேப்பர் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி போட சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க. சூப்பர் மேடம் சூப்பர் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி நினைக்காங்க எப்படியோ ஓனர் சமாளிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் வேலையை பார்க்காங்க. இன்னும் ஓனராக போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எப்பா இந்த மாதம் நம்ம ஆட்டை போட்டது வேணாம் என்ன பெரிய அளவில் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மனசு சந்தோஷம் விட்டுக்கிறாங்க. மேடம் எப்படி மேடம் ஓனர் பேசுறதுக்கு முன்னாடி நீங்களாக பேசி அவங்க வாயை அடைச்சிட்டிங்க அப்படிங்கிறாங்க. அப்படி தான் செய்யணும். நான் எவ்வளோ நாளாக பார்லர் வேலை பார்த்துட்ருக்கேன். அவங்க ஓனர்னால் ஓரமாக போக வேண்டியதான். என்கிட்ட கேள்வி கேட்டால் நான் விடுவேனா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் மேடம். மேடம் எங்களுக்கெல்லாம் நீங்கள் கமிஷன் தருவீங்களா மேடம் அப்படிங்கிறாங்க. அவங்க விளம்பரம் பண்ணிட்டு நமக்கு நல்லா ஓடும். எப்பவும் போல் உங்களுக்கு நான் கமிஷன் தருவேன். ஆனால் என்ன வந்து நினச்சிக்கூடாது, ஓன்கிட்ட காட்டி விடக்கூடாது, வைக்கக்கூடாது. நான் கரெக்டாக பண்ணிகிட்ருப்பேன். அதேமாதிரி நான் வரலைன்னா கூட எங்கேயும் கிருமி அங்கே போயிருக்காங்க அங்கே போயிருக்காங்க அங்கே போயிருக்காங்க சமாளிச்சுக்கணும். ஓனர் வராங்கன்னு சொல்லிட்டாக்க எனக்கு நீ தகவல் சொல்லிட்ட அப்படின்னு சொன்னால் நான் முன்னுக்கூட்டி வந்துடுவேன். சரிதானா அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அதை எப்படி மேடம் நான் சொல்லாமல் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. நீ சொல்லிடுவேன்னு எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. நேராக பார்லர் ஒன்று வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க ஓனரோட வீட்டுக்கார்ட்ட கேட்காங்க, இந்த மாதிரி எங்கள் ஒரு பிரான்ச்சிலேருந்து நுங்கம்பாக்கம் பிரான்ச்சிலேருந்து நம்மளுக்கு நல்ல வருமானம் வந்துட்டு இருந்துச்சுங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அந்த ரோகிணின்னு கூட ஒரு பொண்ணு வந்து பார்லரை மெயின்டைன் பண்ணுதுன்னு சொன்னேன். ஆமாம் அந்த பொண்ணு தான் அதை நடத்துச்சு. நடத்த முடியாமல் நம்மக்கிட்டே விற்றுருச்சு. அது நல்ல லாபம் போயிட்டு இருந்துச்சுங்க. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. நல்லா சம்பாதிச்சு தந்திருக்கா. ஆனால் இப்போ சமீபமாகவே பொண்ணுக்கு பாதியாக தான் வருமானம் தரா. கேட்கும்போது சரியாகவே தொழில் இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறா. அதாங்க எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒருவேளை அந்த பிள்ளை வந்து ஏமாத்துதா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவள் ஏற்கனவே சொந்தமாக பார்லர் வச்சு உங்கள் பார்லரில் வேலை பார்க்கலாமான்னு சொல்லி வைராக்கியமாக வேலை பார்க்குறான். அவன் நினச்சா இன்றைக்கே வேலை வேண்டாம்னு நின்றுருக்கலாம். அவன் புருஷன் பெரிய ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காங்க. லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணுற இடத்துல இருந்துக்கிட்டு அவள் பெரிய வீட்டு பிள்ளை. அதாவது அவங்க மாமியார்லாம் பெரிய ஆட்கள், அவங்க மாமனார் பெரிய ரயில்வே எம்ப்ளாயி, எல்லாம் அவங்க மச்சினவங்களாம் பெரிய பணக்கார வீட்டில் பொண்ணு கட்டியிருக்காங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் அவங்க. ஆனாலும் அந்த பிள்ளை வேலை பார்க்கணுன்னா வந்து ஒரு தனக்குன்னு ஒரு தொழில் அடையாளம் இருக்கிறவங்க இதுதான் பண்ணுது. அதெல்லாம் பணம் அதுக்கு பொருட்டு கிடையாது, அதெல்லாம் எடுக்காது. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. அதுக்கு நான் விளம்பரம் பண்ணலான்னு இருக்கேங்க, இந்த மாதிரி ஆஃபர் போடலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சூப்பர் யோசனை. அப்போ நம்ம எல்லா பிரான்ச்சுக்கும் பண்ணிடலாமே அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு பிரான்ச்சாக பண்ணுவோம். ஒவ்வொரு பிரான்ச்சுக்காக நம்ம குறிப்பிட்ட கஸ்டமரை கொண்டு போயிட்டே இருப்போம்.
அப்படி கொண்டு போகும்போது வந்து அந்த ஸ்டாஃப் வச்சு நம்ம அந்த கடையை தாண்டி வேறு கடைக்கு போகாத அளவுக்கு பண்ணுவோம். அவங்களுக்கு ஃப்ரீயாகவே கூலிங் க்ரீம் கொடுத்துடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சூப்பர் யோசனையாக இருக்கே அப்படின்னு. இந்த யோசனை கூட அந்த ரோகிணி பொண்ணு தான் சொல்லிச்சு அப்படிங்கிறாங்க. பரவாயில்லை, இப்படி ஒரு நல்ல யோசனையாக ஒரு ஓனர் சொல்லுறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுட்டு தான் செய்யணும். சரி ரைட்டு, எப்படி விளம்பரம் பண்ணணும்னு சொல்லி நான் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. நான் எழுதி தரேங்க, அதே மாதிரி லோக்கல் டிவிலையும் லோக்கல் பேப்பர்லேயும் போட்டுருங்க. அது போக வந்துட்டு துண்டு பிரசங்கமும் போட சொல்லிடுங்க. அப்புறம் வந்துட்டு இந்த பேப்பரில் பிட் நோட்டீஸ் வைப்பாங்கள்ல, அதையும் வச்சு விட்ருங்க அப்படிங்கிறாங்க. எல்லாமே பண்ணிடுறாங்க. இது சிட்டி முழுக்க அந்த விளம்பரம் பரவும்போது அதில் வேலை பார்க்குற ஸ்டாஃப்னுமே சொல்லி அதில் பணியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி எல்லார் ஃபோட்டோவுமே போட்டு அந்த துண்டு பிரசங்கத்தில் வருது. இது ரோகிணிக்கு தெரியலை. காலையில் விடியுது, ரோகிணி வீட்டுக்கு ஒரு பேப்பருமே வரலை. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் காலையில் எல்லா பக்கமும் பேப்பர் போகுது, துண்டு பிரசங்கம் போகுது, லோக்கல் சேனல் விளம்பரம் போகுது, எல்லாம் போகுது. இதை விஜயாவும் பார்க்கல. இப்படி இருக்கும்போது பார்வதி வீட்டுக்கு ஒரு பேப்பர் வருது. அந்த பேப்பரை தூக்கி பார்க்குறாங்க. நுங்கம்பாக்கம் பிராஞ்சில் வந்து பார்லரில் 50% தள்ளுபடி. நீங்கள் என்ன பார்லர் ஒர்க்கு பார்த்தாலும் அதில் என்ன வேலையை நீங்கள் போய் உங்களுக்கு செஞ்சுக்கிட்டாலும் உங்களுக்கு 50% பணம் கொடுத்தா போதும். உரிமையாளர்னு சொல்லிட்டு ஒரு லேடி வேற ஆள் பேர் இருக்குது. பணியாளருங்கிற பேரில் நிர்வாக அதிகாரின்னு சொல்லி ரோகிணி பேர். அப்புறம் அதில் வந்து உதவி நிர்வாக அதிகாரின்னு சொல்லி ஒரு 3 பேர் இருக்குது. இதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க பார்வதி. என்ன, நுங்கம்பாக்கம் பிரான்ச் வந்து ரோகிணி பார்லர் இல்லையா, அங்கே அவன் வேலை தான் பார்க்காளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருக்குது. இதை நம்ம விஜயாட்ட சொன்னால் விஜயா வேறு நம்ப மாட்டாளா அப்படின்ட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே துண்டு பிரசங்கம் வந்து நியூஸ் பேப்பரில் இருக்குது. அதை சுருதியோட அம்மா பார்க்குறாங்க. பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. ஓ, நீ ஒரு பார்லரில் சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு உன் சொந்த பார்லர்னு ஏமாற்றிட்டு இருக்கியா, இல்லை விஜயா தான் சீன் போட்டுட்ருக்காளா? சரி இருக்கட்டும், இந்த சீன் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் பாஸ் தான், இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அந்த ரோகிணின்னு ஒரு பொண்ணு சுருதி இருக்க வீட்டில் இருக்காளா அப்படிங்கிறாங்க. ஆமாம், மலேசியாவில் பெரிய பணக்காரி, அங்கே ஏதோ சொந்தமாக பார்லர் வச்சுருக்கான்னு வேறு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அவள் சொந்தமாலாம் பார்லரில் வைக்கலைங்க, பார்லரில் வேலை பார்க்க அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, அவ்வளோ பெரிய பணக்கார பிள்ளையா நீ வேலை பார்க்க போகுது, நம்ம சுருதி மாதிரி என்ன சொன்ன பேச்சு கேட்காம எந்த பிள்ளை இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க சுருதியாவது மாதம் 1,00,000 சம்பளத்துக்கு வேலை பார்க்காங்க. அது போக வந்து அவள் வேலையை வேறத்தாலும் செய்ய முடியாது. இந்த ரோகிணி பார்க்குற வேலை அப்படி கிடையாது, யாருனாலும் செய்யலாம். இங்கே பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அந்த துண்டுச்சிட்டை பார்த்துட்டு ரொம்பவே சிரிக்கிறாரு வாசுதேவன். அப்போ அந்த விஜயாவும் அண்ணாமலையும் ஃப்ராடு தான் விட்ருக்காங்களா, தன்னோட மருமக சொந்தமாக பார்லர் வச்சுருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஏங்க இது என்னமோ தெரியல, இது நம்மளுக்கு பயங்கரமாக ஜாலி பண்ணக்கூடிய விஷயம். சுருதி எப்படியா நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும். இப்படி ஒரு கேவலமான குடும்பத்தில் அப்படி போய் சொல்லிட்டு அலையிற குடும்பத்தில் தான் இருக்க போறியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டால் ஒன்று ஒவ்வொரு படிக்கெல்லாம் ஏறும்ல அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், அந்த பக்கம் போனால் கண்டிப்பாக அதை கேளு அப்படிங்கிறாங்க. ஏங்க மெனக்கிட்ட அங்கே போக தான் போகிறேன், அந்த விஜயா விட்டாரு பண்ண தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் மனோஜுக்கு ஒரு ஆள் ஃபோன் அடிக்காரு. ஃபோன் அடித்து என்னாச்சு, நுங்கம்பாக்கத்தில் அவங்க வீட்டம்மா பார்லர் வச்சுருக்காங்களோ அப்படிங்கிறாங்க. ஆமாம், சொந்தமாக பார்லர் வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க. சொந்தமாக பார்லர் வச்சுருக்காளா, வாட்ஸ்அப்பில் ஒன்று அனுப்பியிருக்கேன் பாரும் அப்படிங்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காங்க. இதில் வந்து நிர்வாக அதிகாரின்னு சொல்லி ரோகிணி பேர் இருக்குது, ஓனருங்கிற பேரில் வேற ஆள் பேர் இருக்குது. இதை பார்த்தோன்னா மனோஜ் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. அங்கே பார்வதி வந்து ஒரு துண்டுச்சீட்டோட நேராக விஜயா வீட்டுக்கு வராங்க. பார்வதி இப்போ வராங்க, விஜயா அப்படிங்கிறாங்க. என்னாச்சு பார்வதி, வரும்போதே ஒரு மாதிரி வர என்ன அப்படிங்கிறாங்க. இந்த துண்டுச்சீட்டை பாரு அப்படிங்கிறாங்க. என்ன எதுவும் விளம்பரம் பண்ணுறியா, ஓ நம்ம நடனப்பள்ளிக்கு இதே மாதிரி பண்ணலான்னு பார்க்கியா அப்படிங்கிறாங்க. விஜயா உத்து பாரு அப்படிங்கிறாங்க. ஆண்டி இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. உன் தலையெழுத்தே இதில் இருக்குமா, உன் தலையெழுத்தே இருக்குது அப்படின்னுட்டு இருக்காங்க. இதை விஜயா பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்காக இருக்கிறாங்க. ஷாக்காகி நிற்கும்போது மனோஜ் ரூமை திறந்துட்டு வெளில வராங்க. சரிங்களா, அதே வாசலில் சுருதியோட அம்மா வராங்க. என்ன சம்மந்தி அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா அந்த துண்டுச்சீட்டை பார்த்து அப்போ இவ ஓனர் இல்லையா அப்படின்னு சொல்லி வாயை பிறந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே மனோஜியும் ரோகிணி அப்படின்னு சொல்லி கோவத்தில் இருக்கும்போது சுருதியோட அம்மா நிற்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன சம்மந்தி அழகான துண்டுச்சீட்டாக இருக்குது, ஓ ரோகிணி கடை விளம்பரமா, ரோகிணி சூப்பராக பண்ணியிருக்கீங்களே, சொந்தமாக பார்லர் வச்சுருக்கீங்க, அதனால் ஆஃபர் போட்டிருக்கீங்களா 50% அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க, ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை, ஆனால் ஊரு பூரா எல்லாமே புரியுது. அந்த பார்லரோட ஓனர் நீ இல்லை, இன்னொரு ஆள், நீ அங்கே வேலை தான் பார்க்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லுது எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்க. ஒன்றும் புரிய வேண்டாமா, இந்த சீட்டை பாரு அப்படிங்கிறாங்க. இந்த சீட்டை பார்த்தோன்னா ரோகிணிக்கு ஆஹா, தவளை வாயால் கெட்டுத மாதிரி நம்மளே விளம்பரம் பண்ண சொல்லி நம்மளே கெட்டு போனோமே அப்படின்னு சொல்லி திருதுன்னு முடிக்காங்க.
இங்கே திருப்பி பார்க்குறாங்க, விஜயா பார்வதி சரியான கடுப்பில் இருக்காங்க. இங்கே மனோஜ் முகத்தில் தீ எரியுது. இங்கே சுருதியோட அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். உடனே சுருதி அம்மா இதை பயன்படுத்திக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சம்மந்தி உங்கள் பணக்கார மருமவா மலேசியாவிலேருந்து வந்திருக்க பொண்ணு, அவள் பெரிய பணக்கார வீட்டில் உள்ள பொண்ணு, அவளாம் சாதாரண ஆள் கிடையாது, அவங்க சொந்தமாக பார்லர் வச்சுருக்காங்க, அவங்க லைஃப் ஸ்டைலை வேறு அப்படி இப்படின்னு நீங்கள் இது எல்லாமே ஃப்ராடு தான் நான் சம்மந்தி, இந்த ஃப்ராடில் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்படி தான் பேச முடியும், நீங்கள் தானே சொன்னீங்க என் பேரில் பார்லர் என் மருமக வச்சுருக்கா, அவன் எனக்கு பிடிச்சமான மருமகா, நான் எனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நடந்துப்பேன் என் மருமக, ஸ்ருதி எப்படி கிடையாது, ஸ்ருதிக்கு நீங்கள் சொல்லி கொடுத்து வளர்க்குற அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்லுவீங்கள அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி வந்துடுறாங்க. என்ன மம்மி பேசிகிட்டு இருக்க, வந்த உடனே நீ ஏதாவது பிரச்சனை தான் பண்ணுவியா அப்படிங்கிறாங்க. நான் பிரச்சனை பண்ண வரலடி, இந்த சீட்டை பாரு அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தோன்னே ஸ்ருதி ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. என்ன ரோகிணி உங்கள் கடைன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க, இது வேற ஆள் கடைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு ஒரு பதிலும் சொல்ல முடியல. அப்போ முத்துவும் வந்துடுறாரு, அண்ணாமலையும் வந்துடுறாங்க. உடனே சம்மந்தி கேள்விப்பட்டீங்களா அப்படிங்கிறாங்க அண்ணாமலைட்ட. என்னம்மா அப்படிங்கிறாங்க. ரொம்ப உங்கள் பக்கத்தில் வந்து பார்லர் வச்சுருக்குன்னு சொல்லி உங்கள் மருமக சொல்லிச்சில்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அது பார்லர் உங்கள் மருமகளோட இது இல்லை, அது வேற ஆளுடைய இது, வருஷ கணக்கில் இந்த பொண்ணு அங்கே வேலை தான் பார்க்குதான், விசாரிச்சும் செஞ்சாச்சு, விளம்பரமும் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இதை பார்த்து முத்து சொல்கிறாரு, இது எங்களுக்கு முன்னாடியே தெரியும், எனக்கும் தெரியும், எங்கள் அப்பாவுக்கும் தெரியும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவும் மனோஜும் ரொம்ப ஷாக்கானது. உனக்கு முன்னாடி தெரியுமா அப்படிங்கிறாரு மனோஜ். உனக்கு இப்போ தான் தெரியும், எனக்கு 7-8 மாதத்துக்கு முன்னாடியே தெரியும், அப்பாவுக்கும் தெரியும். அப்பா தான் சொன்னார், அந்த பொண்ணு நம்மளை கேட்டு பார்லர் வைக்கலை, நம்மளை கேட்டு விற்கலை, ஆனால் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, என்ன அவன் கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறதான் அவன் புருஷன், அவன் கேட்கலை, நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு அப்பா சொன்னார். சரி ரைட்டு, எங்களுக்கு அனாவசியம் தானே நாங்கள் விட்டுட்டோம், இதுதான் உள்ளது. இப்போ வந்து பலகுரல் அம்மா சொல்லி தான் வந்து உங்களுக்கு உனக்கு தெரியுது அப்படிங்கிறே, அவங்க எனக்கு சொல்லலடா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பார்த்துட்டு செல்லில் அனுப்பிவிட்டான் சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. எனக்கு சந்தோஷத்துக்கு தெரிஞ்சிட்டா அப்படிங்கிறாங்க. சந்தோஷத்தில் ஊருக்கே தெரிஞ்சிட்டான் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி திருதுன்னு முடிக்காங்க. நம்ம தான் இந்த ஓனருக்கு ஐடியாவே கொடுத்தோம், பார்லர் பயங்கர வருமானம் வரணும்னா விளம்பரம் பண்ணுங்கள் மேடம், எல்லா பிரான்ச்சும் பண்ணாதீங்க, எங்கள் பிரான்ச் நம்ம பிரான்ச் இந்த பிரான்ச் மட்டும் பண்ணுங்கன்னு சொன்னேன். கடைசியில் இவங்க விளம்பரம் பண்ணி என்னையே மாட்டி விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திருதுன்னு முடிக்காங்க. என்ன ரோஹிணி இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அம்மா கேட்குறாங்க. உடனே ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. தயவு செய்து ஆன்ட்டின்னு பேசாத வைக்காத, டேய் மனோஜ் யாரை கேட்டாவே விற்றா அதுக்கு பதில் தெரியணும் அப்படிங்கிறாங்க. உடனே சம்மந்தி இருங்க, முதல்ல நான் பேச வேண்டியதை பேசிவிட்டு நான் கிளம்புறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டு கதையை பாருங்கள். ஸ்ருதி இப்படி நான் வந்து பார்லர் வச்சுருக்கேன் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி அடைகிற குடும்பத்தில் தான் நீ இருக்க போகிறியா, இல்லை பொய் எதுவும் சொல்லாத நேர்மையாக இருக்க நம்ம குடும்பத்தில் வந்து வாழ போகிறியா, மாப்பிள்ளையை கூப்பிட்டு நம்ம வீட்டை பார்த்து வந்துரு, இந்த பிள்ளை வந்து அங்கே வேலை பார்த்துட்டுனா ஓனர்னு சொல்லிக்கிட்டு இருக்கு, வேறு என்னெல்லாம் போய் சொல்லி வச்சுருக்குன்னு தெரியல, இப்படிப்பட்ட குடும்பத்தில் ஃப்ராடு குடும்பத்தில் இருக்கணும் அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே பழக்கிறவங்க உங்கள் அம்மாட்ட சொல்லிடு, ஃப்ராடு குடும்பம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க சொல்லாத அப்படிங்கிறாங்க. சரியா இதை வேறு என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு ஃப்ராடு பண்ணிருந்துச்சுன்னா அந்த பார்லர்கிட்ட கேளுங்க, என்கிட்ட கேட்காதுங்க, அவன் புருஷனும் ஒரு ஃப்ராடு, இதுவும் ஒரு ஃப்ராடு, அந்த ஃப்ராடை என்ன வேணாலும் பேசுங்க, டோட்டல் குடும்பத்தை பேசாதீங்க, எங்கள் அப்பாலாம் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட போய் சொல்ல மாட்டார் அப்படிங்கிறாங்க. அது எனக்கு தெரியாது ஸ்ருதி, நீ இந்த வீட்டில் இருக்க தான் இருக்கணுமா, நம்ம வீட்டுக்கு வரேன்னா அதை முடிவு பண்ணு அப்படிங்கிறாங்க. மம்மி நான் வந்து ரவியை நம்பி தான் கல்யாணம் முடித்தேன், இந்த ரோகிணி நம்பியோ இல்லை வேறு யாரும் நம்பியோ நான் கல்யாணம் முடிக்கலை, என் புருஷன் எங்கே இருக்காரோ அதான் என் வீடு, இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. போதுமாமா போய்ட்டு வாங்க கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. இங்கே ஸ்ருதி அம்மா கடுப்பாகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகும்போது சிரிக்கிறாங்க. நான் வந்தது உன்னை மாற்றுறது தானே, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது இது ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி காரில் சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. அங்கேருந்து வாசுதேவன் ஃபோன் அடிக்கிறாங்க. என்னால் முடிஞ்சதோ ஒரு குழப்பத்தை பண்ணிவிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி சின்னதாக பண்ணு, ஸ்ருதி ஒரு நாள் நினச்சி பார்ப்பால அப்படிங்கிறாங்க. இனியும் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.